ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கறத தொடர்ந்து இப்போ ஆல் ஐஸ் ஆன் ரியாசி. ஏதோ ஒரு நாட்டுக்காக குரல் கொடுத்த நடிகர் நடிகைகள்லாம் இப்போ எங்க போனாங்க? ஏன் சொந்த நாட்டுல நடக்கிற தீவிரவாதத்தை பத்தி இவங்க எல்லாம் பேசலன்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராமே ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்ற இந்த ஹேஷ்டேக டிலீட் பண்ண காரணம் என்ன? குறிப்பா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா பதவியேற்ற பிறகு அடுத்தடுத்து காஷ்மீர்ல ஏன் இத்தனை தீவிரவாத தாக்குதல், அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு காஷ்மீர்ல? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகு சுஜி. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிறது மாதிரி இப்போ அது ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்னு இருக்கு. அண்ட் குறிப்பா நெட்டிசன்கள் பல பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ரஃபா அப்படின்னு பாலஸ்தீனத்துக்கு குரல் கொடுத்த பலர் ஏன் இப்ப இந்தியாவுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க கேட்கிற அளவுக்கு ரியாசியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரியாசி அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ஒரு இடம். ஸோ இங்க ஒரு மோசமான பயங்கரமான தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அண்ட் யார் மேல அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஷிவ்கோரி அப்படின்ற கோயிலுக்கு பக்தர்கள் பல பேர் சாமி கும்பிடுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அப்படி இவங்க சாமி கும்பிட்டுட்டு பஸ்ல திரும்பி வரும்போது ரியாசி அப்படின்ற அந்த இடத்துல தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அண்ட் இவங்க திரும்பி எங்க போயிருக்காங்க அப்படின்னா, காந்த்ரா அப்படின்ற இன்னொரு டெம்பிளுக்கு போகிற வழியில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ பஸ்ல கிட்டத்தட்ட 53 பேர் இருந்திருக்காங்க, குழந்தைகள் உட்பட. ஸோ அதுல இந்த தீவிரவாத தாக்குதலால 10 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு பிறகு 33 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா தகவல் சொல்லுது. ரொம்பவே மோசமான முறையில இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது ஷிவ்கோரியில சாமி கும்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே அந்த பஸ்ல இருந்து கிளம்பி குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க, காத்ரா அப்படின்ற பகுதிக்கு போறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது ரியாசி அப்படின்ற அந்த இடத்துல ஒரு பயங்கரவாத கும்பல் ஒழிஞ்சிருந்து அந்த குறிப்பிட்ட பஸ்ஸை தாக்குறாங்க. அடுத்தடுத்து பஸ் முன்னாடியே நின்று அந்த பஸ் சுட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம உள்ள இருக்கிற அந்த பக்தர்கள், அந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவங்க சுடுற ஒரு குண்டு அங்கிருந்து அந்த டிரைவர் மேல படுது. டிரைவர் மேல பட்டதுனால அவர் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பஸ்ஸை கொண்டு போய் அந்த மலைப்பகுதி இல்லையா, ஸோ வளைக்க முடியாம அந்த பள்ளத்தாக்குல விடுறாரு. பள்ளத்தாக்குல விட்டதுனால அது கீழே போய் 2 மலைகளுக்கு இடையில, அதாவது அந்த மலை முகடுகளுக்கு இடையில சொருகிட்டு அப்படியே நிக்குது. அப்படி பஸ் விழுந்த பிறகும் இந்த தீவிரவாதிகள் நிறுத்தல, அடுத்தடுத்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பஸ்ல இருந்து சத்தம் வராம இருக்கணும், அது வரைக்கும் இவங்க சுடுறதை நிறுத்தவே இல்லையா. ஸோ பஸ் விழுது, அதுக்குள்ள இருக்கிற அந்த மக்கள்லாம் பதறி அடிச்சு கத்துறாங்க. அந்த சத்தம் நிறுத்துற வரைக்கும், அந்த சத்தம் அடங்குற வரைக்கும் இவங்க விடாம சுட்டுக்கிட்டே இருக்காங்களாம். ஸோ இதை அந்த பஸ்ல இருந்த ஒரு நபரே விளக்கி இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க செத்த மாதிரி நடிச்சோம் அந்த இடத்துல. எக்ஸாக்டா சொல்லணும்னா, அதாவது பஸ் கீழே விழுந்துருச்சு, எல்லாரும் அலறி அடிச்சு கத்த முடியாம இவங்க சுடுறதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் செத்த மாதிரி அப்படியே கடந்துட்டோம், அமைதி ஆயிட்டோம். அதன் பிறகுதான் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க அந்த குறிப்பிட்ட இடத்தை விட்டு போனாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, அதாவது அந்த பஸ் டிரைவர் மேல குண்டுபட்டு பஸ் கீழே விழுந்தது ஏதோ ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஒருவேளை அந்த பஸ் அங்கேயே நின்றுருந்தா எங்க 53 பேரையும் அவங்க சுட்டு கொண்டுட்டு தான் அந்த இடத்த விட்டே போயிருப்பாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இந்த அளவுக்கு மோசமான முறையில அங்க தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அண்ட் இதை தொடர்ந்துதான் இப்போ ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு மோசமான தாக்குதல் நடந்த பிறகு இந்த தாக்குதலால 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அண்ட் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இவங்களுக்கு இறந்தவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படுகாயம் அடைஞ்சவங்களுக்கு 50,000 கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ யார் இந்த தாக்குதல்ல ஈடுபட்டா அப்படின்ற மாதிரி கணிச்சு ஒரு நபருடைய புகைப்படத்தை, சந்தேகத்துக்குரிய நபர், குறிப்பா இவர் தான் இந்த தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்க நிலையில தான் இந்த தீவிரவாத தாக்குதலை பண்ணது நாங்க தான் அப்படின்னு ஒரு அமைப்பு இதுக்கு பொறுப்பேற்றுட்டு இருக்கு. இது தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு தான். ஸோ இது பாகிஸ்தானை ஆதரிக்கிற ஒரு
தீவிரவாத அமைப்பு, இதை TRF அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த TRF தான் ரியாசில நடந்த இந்த சம்பவத்துக்கு நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பேற்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்க நிலையில தான் ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு பக்கம் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது நெட்டிசன்கள் பல பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் இதை வந்து ஹேஷ்டேக்கா போடல? ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுனீங்கல்ல, பாலஸ்தீனம் பத்தி பேச முடிஞ்சவங்களால இந்தியால நடந்த இந்த விஷயத்த பத்தி ஏன் பேச முடியல அப்படின்னு அடுத்தடுத்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த ரஃபா விசஸ் ரியாசி அப்படின்னு பார்க்க முடியுமான்றதான் அடுத்தடுத்து பல பேருக்கு வர கேள்வியாகவும் இருக்கு. ரஃபால வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லணும். 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. அண்ட் அது ஒரு இன்டர்நேஷனல் விஷயம் அப்படிங்கிறதுனாலையும் மக்களுடைய கவனம் அதை நோக்கி இருக்கு. ஒரு நாடு இன்னொரு நாட்டை அப்படி தாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பல செலிபிரிட்டிஸ் குரல் கொடுத்தாங்க. பட் இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒரு தீவிரவாத தாக்குதல். அண்ட் இதுவும் ஒரு நாட்டை சார்ந்த தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு ஏன் நீங்க குரல் கொடுக்கல அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா யார் யாரெல்லாம் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டாங்களோ அவங்கள எல்லாரையுமே டேக் பண்ணி, எல்லா செலிபிரிட்டிஸையுமே டேக் பண்ணி பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரியாசில நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்போ T20 வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட விளையாடக்கூடாது அப்படின்னு பல பேர் இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா நோ கிரிக்கெட் வித் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்ற இந்த ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் நெட்டிசன்கள் வந்து ஏன் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இந்த மாதிரி போடலை அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அது குறித்து பேசலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்க நிலையில இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல இந்த ஹேஷ்டேக் வந்து திடீர்னு டிலீட் ஆகுது இல்லை ஹைட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஹேஷ்டேக் ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படிங்கறத தேடினா டக்குன்னு வர மாட்டுது. அதுக்கு பதிலா வந்து வேற ஒரு ஹேஷ்டேக் வருது. ஸோ இந்த விஷயத்த பத்தி பேசுறவங்க அந்த டுவர்ட்ஸ் காத்ரா பகுதி போனாங்க இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா ஒரு ஹேஷ்டேகை போட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படிங்கிறது சடனா காணாம போகுது. ஸோ இன்ஸ்டாகிராமே வந்து இதை வேணும்னே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து இந்தியாவுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல பேச்சு வருது. அண்ட் அதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயமா இதுல பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஹிந்து மக்களுக்கு யாருமே குரல் கொடுக்கல. பாலஸ்தீனத்துல முஸ்லீமை வந்து தாக்குனாங்கன்னு தான் எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. ஹிந்து மக்களுக்கு யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னும் ஒரு சைட்ல இருந்து சொல்லப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன் முதல்ல இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஒரு ஹேஷ்டேக் வந்து டிலீட் ஆச்சு இல்லை ஹைட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை புகைப்படத்தோட வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும், இன்ஸ்டாகிராம் கைட்லைன்ஸ்ல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் வைலண்டான பிக்சர் குறிப்பா குழந்தைகளோடது இருந்துச்சு, இந்த ரத்த காயங்களோட இருந்துச்சு அப்படின்னா அந்த பிக்சரை அந்த இன்ஸ்டாகிராம் வந்து பூஸ்ட் பண்ணாது, இல்லை அதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ற விதமா வச்சிருக்காது. ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயத்த ஹைட் பண்ணிடும். ஸோ அப்படிதான் இந்த ஹேஷ்டேகும் அதோட ட்ரெண்ட் ஆகும்போது அந்த புகைப்படத்தையும் அதோட ஹேஷ்டேகையும் இன்ஸ்டாகிராம் ஹைட் பண்ணுச்சு. ஸோ அதை தொடர்ந்து பல பேர் கேள்வி எழுப்பினதுனாலையும் குரல் கொடுத்ததுனாலையும் அந்த ஹேஷ்டேக் இப்போ திரும்பவும் இன்ஸ்டாகிராம்ல வந்துருச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஹிந்து மக்களுக்காக குரல் கொடுக்கல யாரும், முஸ்லீம்னா ஆதரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஹிந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு உயிர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. ஒருத்தருடைய உயிரை எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த வகையில இப்படி ஒரு விஷயம் இஸ்ரேல்ல இருந்தாலும் சரி, நம்ம இந்தியால இருந்தாலும் சரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நிலையில இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து இந்த குறிப்பிட்ட ஜம்மு காஷ்மீர் அந்த காத்ரா ரியாசி அப்படின்ற இந்த பகுதியில அடுத்தடுத்து தீவிரவாத தாக்குதல், அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா பதவியேற்று, அதாவது 9ஆம் தேதி பதவியேற்கிறாரு. இந்த அடுத்த 2-3 நாட்கள்ல இது வரைக்கும் 3 தாக்குதல்கள், அடுத்தடுத்து தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு.
ஸோ இப்படி அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடக்கிறதுக்கு பின்னாடியும் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சிஆர்எஃப்பும் சரி, அந்த ராணுவ படைகளும் சரி சேர்ந்து இப்போ அதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ குறிப்பா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு பிறகு அடுத்தடுத்து தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கிறதுனால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியல ஜம்மு காஷ்மீர்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எல்லா பேருந்துகளையும் சரி, எல்லா மக்களையும் சோதிச்சுதான் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்தே அனுப்புறாங்க. ஸோ இப்போ ஜம்மு காஷ்மீர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான இடமா மாறிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த விஷயத்துல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, பாலஸ்தீனமா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, ஒரு உயிரை எடுக்கிற உரிமை அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. ஹிந்துவோ முஸ்லிமோ யாரா இருந்தாலும் உயிர் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு முக்கியமான ஒண்ணுதான். இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள்ல ஈடுபடுறவங்கள கவர்மெண்ட் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கணும். ஸோ அதை விட்டுட்டு செலிபிரிட்டிஸ் அதுக்கு குரல் கொடுத்தீங்களே, இதுக்கு குரல் கொடுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்றதுனால எதையும் மாத்திர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் இந்த ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படிங்கிற விஷயத்த பத்தியும் அண்ட் இதுக்கு செலிபிரிட்டிஸ் குரல் கொடுக்கல அண்ட் இது ஹிந்து முஸ்லிம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்களை சொல்றாங்க. அண்ட் இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம கேர்லி ரிப்போர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Lobust.